ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா உருபா ரோட்டில் உள்ள ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இது என்னன்னே தெரில, லைட் வெளிச்சத்தை பார்த்தீங்களா எவ்வளோ இதாக. இதுதான் நம்ம காலம்பரம் வாங்கின பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். காலம்பரம் வாங்கிட்டு எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம் பாருங்க, மணி 12. இது என்னடா இது, ஆனியனுக்கு வந்த சோதனை மாரி. ஆனியன்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, என்னன்னே தெரில, ஏன் அப்படி இருக்குன்னு தெரில. ஒரு மாதிரியா சொறி பிடிச்ச மாதிரி இருக்குது ஆனியன்லாம். இந்த மீன் வந்து எனக்கு பிடிச்ச மீன். எதனாலனா வந்து இதில் மீனில் வந்து மெக்கர்லி போட்டிருக்கோம். இது வந்து முள் அவ்வளோ அதிகமாக இருக்காது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நேற்று வீடியோ போடலை, மன்னிச்சிக்கோங்க. நேற்று கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால் வீடியோ போடலை. இன்றைக்கி வீடியோ போட ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்ட்டு காலம்பரே குளிச்சு வச்சுட்டு நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா, நம்ம முதலாளி வந்து ஒரு கரெக்டாக பழைய வீட்டு முதலாளியோட ஆஃபீஸுக்கிட்ட முராபா வந்து லூலு அதுக்கிட்ட அந்த ஏரியாட்ட ஒரு வந்து மெடிக்கல் ஷாப் போயிட்டு வர சொன்னாப்புல. அங்கே தான் நம்ம போகிறோம். அங்கே போனோடனே பழைய ஞாபகம்லாம் வந்துடும் எனக்கு. நம்ம இங்கே தான் கார் விட்டுருப்போம், ஏன்னா அந்த இடத்துக்கு ஆப்போசிட் சைடு தான் நம்ம வந்து நம்ம பழைய காரெல்லாம் வந்து வாட்டர் வாஷு, அப்புறம் டீசல் இன்ஜின் ஆயில் மாற்றுறது, எல்லாம் வண்டியில் என்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் அங்கே தான் நம்ம மாற்றுவோம். அங்கே போனோடனே ஞாபகம்லாம் வரும். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஓனரில், அதனால் அங்கே ஞாபகம் வரும். வாங்க, நம்ம அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சாயை குடிச்சிட்டு நம்ம சேட்டாக்கல்ல சாயை குடிச்சிட்டு அப்படியே வாங்க போவோம். போயிட்டு நம்ம மலையாளி சொன்னாங்க வாங்கிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் ஒரு கேரளா கடை இருக்குது, அங்கேயும் போயிட்டு வரும். பாய். நம்ம ஒரே வழியாக ஒரு டீயை வாங்கிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். இதோ இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் வருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த பெட்ரோல் பங்கில் தான் வருவேன். இங்கே தான் அப்படியே நிற்பேன். நான் அப்படியே வந்த புதுசில் வண்டியெல்லாம் இங்கே தான் பார்க்கிங் பண்ணிட்டு சர்வீஸ் பண்ணுறது இங்கே தான் வருவேன். அப்படியே நமக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க வந்து பேசுவாங்க, நம்ம ஆஃபீஸில் வந்து மிஸ்திரிக்காரங்க தான் அதிகம், நமக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படியே நிற்பேன் நான், சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பக்கம் நிற்பேன். என்ன பண்ணுறேன், பயந்துக்கிட்டே நிற்பேன் நான். பார்த்தீங்க, அந்த அல்திரிஸ் பெட்ரோல் பங்க் உள்ள தான் நம்ம வந்து வண்டியை சர்வீஸ் பண்ணி விடுவோம். அதெல்லாம் வந்து ஒரு காலங்களை பார்த்தோன்னே ஞாபகம் வருது நமக்கு. நம்ம என்ன பண்ண முடிவு பண்ணிட்டு இப்போ ஐடியா பண்ணிட்டு வந்தோன்னா, நம்ம வந்து கேரளா கடை இங்கே ஒன்று பக்கத்தில் ஒன்று இருக்குது. அந்த டாக்டரு அந்த இது பேம்பர்ஸ், பெரியவங்களுக்கு போகிற பேம்பர்ஸு, அப்புறம் வந்து அந்த ஸ்டிக்கு, அப்புறம் அந்த சேரு, வீல் சேரு எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு உள்ளது, வயசானவங்களுக்கு எல்லாமே இருக்கும். போன வாட்டி இங்கே வாங்கிட்டு போனால் நமக்கு வந்து ஒரு 10 ரியால் வந்து டிஸ்கவுண்ட் கிடச்சிச்சு. சரி, இந்த வாட்டியும் அதே வாங்கிட்டு வரும்னு பார்த்தா நம்ம மலையாளி ஃபோன் பண்ணி கொடு அப்படின்ட்டாரு. ஃபோன் பண்ணி கொடுத்தோன்னே அவருக்கு வந்து அவங்களுக்கு என்னென்னா தெரிஞ்சுட்டு, அது எப்படின்னா நம்ம பேசுகிற அரபிக்கும் உண்மையான அரபிக்கும் வந்து வித்தியாசம் இருக்குல்ல, அது என்னட்டு தெரிஞ்சிட்டு போலக்கு. நீ அந்த கடைக்கு தானே ஒன்று போசனீங்க, இந்த கடைக்கு போகணும் அப்படின்னா, இந்த கடைக்கு போச அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி பழைய கடைக்கு போனேன். நம்ம கேரளா கடைக்கு போயிருந்தால் ஏதாச்சும் நமக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கும், அது இன்னைக்கு கிடைக்கல. வாங்க, நமக்கு கிடைச்சி நமக்கு இன்னைக்கு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ரூமுக்கு போக வேண்டியதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரூமுக்கு போயிட்டு பேசுவோம். பாய். ஓகேவா, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மலையாளி வர வழியிலே மெசேஜ் பண்ணி கேரிஃபோரில் போயிட்டு ஆஃபர் போட்டிருக்காங்க. வாட்டர் பாட்டில், அதான் மோயான்னு சொல்லுவாங்க இங்கே. அது வந்து 1.5 லிட்டரில் வந்து 6 இருக்கும். அதுமாரி அதில் வந்து ஒரு 5 பாக்கெட்டு, ஒரு 5 கார்ட்டூன் எடுத்துருவா அப்படின்ட்டாங்க. நம்மளும் கேரிஃபோர் வந்துட்டோம். நல்ல வேலை நமக்கு ஜாமான் கொஞ்சம் இல்லை, அதனால் நம்ம ஜாமானை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம். நம்ம அப்படியே ஒரு ட்ராலி ஒன்று எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ட்ராலி இல்லைன்னா நம்மளால் அந்த இது வாட்டர் பாட்டில் எடுக்க முடியாது. இங்கே நிறையா இருக்கும் ட்ராலி பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 100, 500, 1000 கணக்கான ட்ராலி இருக்கும். இது அணியில் வெளியில் வேறு கிடக்கும். இது அணியில் வந்து தெருக்கெல்லாம் வேறு நிறைய கிடக்கும். அவங்களாம் கலெக்ட் பண்ணிப்பாங்க வந்து. எவ்வளோ ட்ராலி கிடக்கு பாருங்க. வாங்க நம்ம தேடிட்டு வந்த வாட்டர் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை. என்னடா அது, அங்கே வந்து 11 ரூபா போட்டுருந்துச்சு, இங்கே வந்து 5 ரூபா தான் போட்டிருக்கு. பிரச்சனை இல்லை, இதில் வந்து ஒரு 5 எடுத்துப்போம். இதுதான் நம்ம மலையாளி கரெக்டாக ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருந்தார். இதில் வந்து ஒரு 5 இது, ஒரு இதில் வந்து 6 இருக்கும். 6 வாட்டர் பாட்டிலு, மொத்தம் 5030 போல் வாட்டர் கேன் ஒரு இதில். வாங்க எடுத்துப்போம். ஆஃபர் போட்டிருக்காங்க 10 ரியால், 5 ரியால், பாதிக்கு பாதி. இந்த மீன் வந்து எனக்கு பிடிச்ச மீன். எதனாலனா வந்து இதில் மீனில் வந்து மெக்கர்லி போட்டிருக்கோம். இது வந்து முள் அவ்வளோ அதிகமாக இருக்காது, அதேமாரி இந்த செதிலும் கம்மியாக இருக்கும். உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்னென்ன பேருன்ட்டு என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் இருக்கும். இங்கே வந்து சவுதியில் மெக்கர்லின்னு போட்டிருக்கு. நல்லாயிருக்கு. 5 ரியால் தான்.
இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே இறால் எல்லாமே இருக்கும் பாருங்கள். எல்லாம் இறால்லாம் உரிச்சியாக இருக்கும். இதில் தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் பெரிய பெரிய மீன், கிங் பீஸு, ஷார்க்கு எல்லா மீனும் இங்கே இருக்கும். இது வந்து ரெட் கலர் இறால். எப்படி இருக்கு பாருங்க. மீன் தலையெல்லாம் திங்கிறதுக்கு ஆள் இருக்குது, ஆனால் எனக்கு சுத்தமாக இதெல்லாம் பிடிக்காது. இதுமாரி க்ளீன் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து சால்மன் ஃபிஷ்ஷு, அந்த வெறும் சதை உண்டியம், அந்த ஃபிஷ்ஷோட சதை உண்டியம். இதெல்லாம் சரியான ரேட்டு கூட. அப்படி சொல்கிறது 93 ரூபா, 100 ரியால் இப்படி வரும். அப்போனா நம்ம ஊர் காசுக்கு இது மட்டுமே 2000 ரூபா, 700, 800 இப்படி வரும். 800 ரூபா கிராம் சொல்ல, நம்ம ஊர் ரேட்டு சொல்கிறேன். அதெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? இது என்னடா இது ஆனியனுக்கு வந்த சோதனை மாரி. ஆனியன்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, என்னன்னே தெரில. ஏன் அப்படி இருக்குன்னு தெரில. ஒரு மாதிரியா சொறி பிடிச்ச மாதிரி இருக்குது ஆனியன்லாம். இதில் வந்து 1 கிலோ 5.75 பைசாவாம். இதில் நம்ம 1 கிலோ போல் எடுத்துப்போம். ஏன்னா இப்போ எடுத்துக்கிட்டா தான், இல்லைன்னா ரேட்டு அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குது. வாங்க இதில் ஒரு 1 கிலோ போல் எடுத்துப்போம். தக்காளி வந்து 6 ரூபா 95 பைசா இருக்குது தக்காளி. எல்லாம் மாடாக இருக்குது. இதில் ஒன்று போட்டாலே ஒரு இது வச்சிடலாம் போல குழம்பு. இதில் ஒன்று எடுத்துப்போம், 1 கிலோ போல் எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 தக்காளி 5 தக்காளி இருந்தால் போதும். பெருசாக இருக்குது தக்காளிலாம், ரொம்ப பெருசாக இருக்குது. வாங்க எடுப்போம். இந்த என்டாஜி சிக்கன் இருக்குல்ல, இந்த சிக்கனில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. இது எப்படின்னா 14.50 பைசா. ஆனால் இப்போ ஆஃபர் வந்து 9 ரூபா வந்துருக்கு. 8.95 பைசா. அது சவுதி ரியால். இது வந்து நம்ம ஒன்று எடுத்தாச்சு, ஏன்னா ஆஃபரு நல்ல ஆஃபர் தான், பிரச்சனை இல்லை. ஆனால் இதை சீக்கிரம் சமைச்சு சாப்பிட்றணும், இல்லைன்னா போன வாட்டியாச்சும் ஒரு மாதிரி வீணாக போயிடும் ஃப்ரிட்ஜில் வச்சு. ஆமாம், இன்னும் ஒரு நாளான்னைக்கு இதை சமைச்சு சாப்பிட்றணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஆஃபர் போட்டிருக்காங்க. பக்கத்தில் யாராச்சும் கேரிஃபோர் இருந்தால் அந்த ஆஃபரை நீங்கள் பார்த்து வாங்கிக்கிங்க. நல்ல ஆஃபரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து என்ன வாங்கணும்னு பார்ப்போம். அடுத்து நம்ம வந்து பீன்ஸ் வாங்குகிறோம். ஆனால் பீன்ஸ் வந்து ரொம்ப நாள் அதை சாப்பிட்டு, அதனால் நம்ம பீன்ஸ் வாங்குவோம். பீன்ஸு சாம்பாரில் இல்லை மேகிலெலாம் நான் போட்டு சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். இங்கே சவுதியை பொறுத்த வரைக்கும் டிரைவர்களுக்கெல்லாம் இந்த பீன்ஸ் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எதனாலனா வந்து எப்படி சொல்கிறது, கல் பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் இந்த பீன்ஸ்லாம் ரொம்ப நல்லது. அதனால் பீன்ஸ்லாம் வாங்கி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் இங்கே லைட்டு வெளிச்சம் இல்லாதனால அப்படி இருக்குது உங்களுக்கு, கிளாரிட்டி கம்மியாக. ஆனால் பீன்ஸு நல்லா பச்சையாக தான் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. சாப்பாட்டுக்கு வெறும் முக்கியமானது வந்து சில்லி. இந்த சில்லியில் வந்து இந்த சின்ன மிளகா நான் எப்போவுமே வாங்க மாட்டேன், ஏன்னா நமக்கும் உரப்புக்கும் ஆகாது. அதனால் கொஞ்சம் இது வந்து மீடியமான மிளகா இது தான் நம்ம எப்போதுமே சாப்பாடு பயன்படுத்துவோம். எதனாலனா நமக்கு வந்து ரொம்ப உரப்பு செட் ஆகாது, வயிற்று வலிக்கும், ஒரு மாதிரியா வயிறு மாதிரி கடப்பட சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும், செட் ஆகாது. ஏன்னா டிரைவரை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 இடத்துக்கு வெளியில் போவோம், அந்த நேரத்தில் பாத்ரூம் எங்கேயும் இருக்காது. அதனால் நம்ம வந்து இந்த சில்லி எடுத்துப்போம். இது வந்து கொஞ்சம் பெரிய சில்லி, கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து சவுதி அரேபியா சில்லின்னு போட்டிருக்கு, நல்லாயிருக்கும் சமையலுக்கு. உரப்பாகவும் இருக்கும், அதுமாரி பச்சை மிளகா போட்ட மாரியும் இருக்கும். ஆனால் அந்த சின்னதை எடுத்திங்கன்னா உரப்பு தாங்க முடியாது, நமக்கு இதே போதும். இதில் கொஞ்சம் எடுத்துப்போம். நம்ம முதலாளிக்கு எவ்வளோ பில்லு வந்துச்சுன்னா, இந்த 5 வாட்டர் கேனுக்கு கரெக்டாக 24 ரூபா 75 பைசா, அதாவது 25 ரூபா வந்திருக்கு. நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா, நம்ம ஜாமான் வாங்கணும்ல, கரெக்டாக 38 ரூபா. ஆமாம், 39 ரூபான்னு கணக்கு பண்ணிங்க. 39 ரூபா வந்திருக்கு நமக்கு இவ்வளோ ஜாமான் வாங்கினதுக்கு. இந்த ஒரு கிலோ ஜாமான், சிக்கனு, மீன், இது சில்லி, இப்போ டொமேட்டோ அண்டு வேறு என்ன வாங்கணும், ஆனியனு, இதெல்லாம் வாங்கினோம்ல, இது எல்லாம் சேர்த்து கரெக்டாக நமக்கு வந்து 38 ரூபா வந்திருக்கு. நமக்கு வந்து 39 ரூபா வந்திருக்கு. நமக்கு 100 ரியால் கொடுத்துருக்கோம், பேலன்ஸ் 61 ரூபா கொடுத்துருக்காங்க. கரெக்டாக தான் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரூமுக்கு போய் பேசுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ இதில் ஒரு தவறு நடந்துச்சு. என்னன்னா, நம்ம முதலாளிக்கு வந்து தண்ணி வாங்கினோம்ல, தண்ணி பாட்டில், அதில் வந்து நம்ம வாங்கின சிக்கன் என்ன வந்துச்சு, சேர்ந்துட்டு பொழுது அதை கழிச்சிட்டாங்க. அங்கே பில்டிங்கில் உள்ளவங்க அந்த சிக்கனை கழிச்சிட்டாங்க பொழுது. உடனே நம்ம முதலாளி என்ன பண்ணுறாரு, தனித்தனியாக பில் போட்டுக்கின்னு மட்டும் ஒன்றா சேர்க்காத, அதெல்லாம் உனக்கு தனி அதுக்கு தனி அப்படிங்கிறாரு. அது இருந்தாலும் நான் கழிச்சிட்டேன், என்னோட இது காமிச்சிட்டேன், பில்லிங் காமிச்சிட்டேன். ஆனால் வந்து நம்மக்கிட்ட இப்படி சொல்கிறாரு, என்னவோ போங்க, என்னத்த சொல்கிறேன்னு தெரியல. அதை கழிச்சாச்சு, அதில் இதுதான் வரலையே, அதை கூட்டி பார்க்க மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு தண்ணி கேனோட விலை வந்து 5 ரூபானா, அப்போ 5 கேனு வந்து பாட்டில் எவ்வளோ வருது, 25 ரூபா தானே. அதில் 24 புள்ளி சொச்சம் போட்டிருக்கு. அதில் வந்து நம்ம தெரியாமல் மாற்றி போட்டாங்க. நம்மளோட சிக்கன் எடுத்து அதில் போட்டுட்டாங்க. அப்புறம் ஆனால் அடிச்சிட்டாங்க. ஆனால் அவர் பார்த்துட்டு
இதே இதில் போட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதையும் எடுத்துட்டேன்டா, தனியாக வந்து என்னோட இதில் தனியாக போட்டிருக்கான் பாரு அப்படின்னு சொன்னேன். ஓகே ஓகே அப்படின்ட்டு போகிறாரு. வந்து கொஞ்ச நாள் தான் நான் எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம பொங்கல் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்து பொங்கல் சாப்பிடும். காலமிருந்து இன்னும் சாப்பிடல. 9 மணிக்கு போனது, இப்போ தான் வர மணி கிட்டத்தட்ட 11 ஆகிட்டு. நம்ம பொங்கல் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம காலம்பரம் வாங்கின பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். காலம்பரம் வாங்கிட்டு எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம்? மணி 12. இதுக்கு வந்து எனக்கு தேங்காய் சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். பொங்கலுக்கு தேங்காய் சட்னி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து சாம்பார் அது வேணாம், அது எனக்கு பிடிக்காது. இதுதான் பட் சாம்பார் கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து பொங்கலுக்கு எப்போதுமே தேங்காய் சட்னி தான் பிடிக்கும். இது வந்து காலம்பரை. இதுவும் ஒரு சாயும் வாங்கினோம். பட் வந்து சாயை காலம்பரை குடித்தாச்சு. இது வந்து 12 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட். அப்போனா மத்தியானம் லஞ்சு 4 மணிக்கு, நைட்டு சாப்பாடு 11 மணி 10 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். 10, 11, 12 ஆகிடும் கண்டிப்பாக. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பனிப்பண்ணி என்னமோ கொடுத்துருக்காங்க. பட் அது என்னன்னு தெரியல. இப்போ தான் நம்ம ஸ்பூனை போட்டு சாப்பிட போகிறோம். என்னன்னு கேட்டால் உருளைக்கிழங்கு சீஸு எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்குது, சாப்பிட்டு பாரு அப்படின்ட்டாங்க. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு டியூட்டி வந்துட்டு கரெக்டாக மணி 5:15 வந்திருக்கு நமக்கு டியூட்டி. எங்கே போகிறாங்கன்னா நம்ம முதலாளியோட தங்கச்சி பல் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. அன்றைக்கி 2-3 நாளைக்கு போனாங்களே, அப்போ அதேமாரி இன்றைக்கி போகிறாங்க. எப்போ முடியும் என்னன்னு தெரியல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டியூட்டி போயிட்டு அங்கே போயிட்டு பேசுவோம். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா உருபா ரோட்டில் உள்ள ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இது என்னன்னே தெரில. லைட் வெளிச்சத்தை பார்த்தீங்களா எவ்வளோ இதாக பளிச்சுன்னு அடிக்குது, தெரியுதா? ஒன்று வைலட் கலர் அடிக்குது பாருங்க, நல்லா லேசர் லைட்டு மாரி அடிக்குது. இதுதான் பழைய ஏரியா. அது இங்கே தான் டீ குடிச்சிட்டு பசங்கள்ட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பேன். உருபா ரோடு இது. அப்படியே நல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கானோ காரு மெக்கானிக் ஷாப்லாம் சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம ஃபேஸ் அப்படியே ஒரு லைட்டாக கண்ணாடியில் பார்த்துப்போம். ஓகே, பளிச்சு கண்ணாடி கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீயை குடிச்சிட்டு அப்படியே மேடம் இருக்கிற இடத்துக்கு போவோம். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக இங்கே மேடத்தை அழைச்சி வந்து விட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் என்னன்னா, நான் வந்து இப்போ விட்டுட்டு மேடத்திட்ட சொல்லிட்டு தான் போனேன் அவங்கள்ட்ட. இதேமாரி நான் பக்கத்தில் ஒரு கடை இருக்கேன், அங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். நான் வந்து பக்கத்தில் தான் சொன்னேன், ஆனால் வந்து கொஞ்சம் தூரமாக போயிட்டேன். எதனாலனா இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே நான் எங்கேயும் வெளியில் போனேன். பட் ஆனால் வந்து என்னோட டீ குடிக்க போனால் அவ்வளோதான் முடிஞ்சு. நான் காய்கறி வாங்குறப்ப அங்கே வாங்கினாங்க, நம்ம முதலாளி வாங்க சொன்னார்ல தண்ணி, அதே இதில் நம்மளும் வாங்கியாச்சு. பட் நம்ம பர்சனல் வேலைக்கு வண்டி எடுக்க முடியாது இந்த வீட்டில். அதனால இந்தமாரி டியூட்டி வரப்போ நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதேமாரி வந்து டியூட்டி வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணுறோம், கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணால் பக்கத்தில் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிங்க. அதேமாரி வண்டி எடுக்கிறப்ப ஸ்லோவாக ஓட்டுங்க, அதேமாரி பார்த்து ஓட்டுங்க. ஏன்னா நம்ம வண்டியில் உட்காந்துட்டு இருக்கப்ப எது நடந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க, பிரச்சனை இல்லை. பட் நம்ம பர்சனல் யூஸுக்கு வண்டி எடுக்கிறோன்னா கொஞ்சம் பார்த்து போங்க, பொறுமையாக போங்க. அப்படி ஏதோ ஒன்று நடந்துட்டுனா உங்களுக்கு வந்து ஏன் வண்டி எடுத்துகிட்டு போனால், எங்கே எடுத்துகிட்டு போனால், உன்னை வெயிட் பண்ண தானே சொன்னாங்க, பார்க்கிங் பண்ண தானே சொன்னால், நீங்கள் ஏன் எடுத்துகிட்டு போனேன்ட்டு நம்ம மேலே வந்து பிரச்சனை வந்துடும். நம்ம மேலே ஒரு பிளாக் டார்க் வந்துடும். பிளாக் டார்க் அப்படின்னா ஒரு கரும்புள்ளி வந்துடும் சொல்ல வந்தால் அது வந்து என்னென்னமோ ரோலிங் ஆகி வளருது. அதனால் பார்த்து கவனமாக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக கரெக்டாக அந்த டயத்துக்குள்ளே வந்துடுங்க, சரியா? ஏன்னா நம்ம வந்து நம்ம யூஸுக்கு அதுவும் தெரியாமல் எடுக்கிறோம் திட்டுத்தனமாக. அதனால் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வந்துடுங்க. ரொம்ப ஃபோன் பண்ணிடுவாங்களோ, அது எது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு வராதிங்க. இதுமாரி பக்கத்தில் இந்த வந்துடுறேன், இங்கே தான் இருக்கேன், பக்கம் தானே இருக்கேன் சொல்லிட்டு பொறுமையாக வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதான் வந்து புதுசாக வரவங்களுக்கும் சரி, பழைய டிரைவர்களுக்கும் சரி என்னோடய அட்வைஸ். நான் சொல்ல வர்றது புரியுதா? உங்கள் வீட்டில் நீங்கள் வேலை செய்கிற வீட்டில் வண்டி எடுக்க முடியலன்னா, சப்போஸ் வண்டி எடுக்க முடியல, கேமரா இருக்குது, அது இருக்குது, வண்டி எடுத்தாலே இது பண்ணுறாங்க அப்படின்னா, இதேமாரி வெளியில் ஏதாச்சும் டியூட்டி வந்தால் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டியூட்டி இருக்கும், வெளியில் வந்து பார்க்கிங் பண்ணணுன்னா பர்சனல் யூஸுக்கு பக்கத்தில் எடுத்து போயிட்டு வாங்க. அப்படியே அதுவும் இல்லாமல் பொறுமையாக போயிட்டு வாங்க. ஓகேவா? இதுதான் என்னோடய அட்வைஸு. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.
ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நம்ம இதோட வீடியோ முடிச்சுப்போம். ஏன்னா வந்து டைம் இருக்குது, நாளைக்கு ஸ்கூல் போய் ஆகணும். அதனால் வந்து நம்ம இதோட வீடியோ முடிச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இன்னும் வரல, ரொம்ப நேரமாக ஆச்சு. அதனால் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ண முடியாது. அதனால் யார் பார்த்துட்டு போகிறது. அதனால் நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கோம். சரியா? நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரியலி பாலா. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.